இவங்க காலையில எழுந்ததுமே வீட்டு வெளியில சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நைட்டு போன இவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு நல்லா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்தவங்க பையன் சேர்த்து வச்ச உண்டியில உடச்சிட்டு போய் குடிச்சிட்டு வரியேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த பையனுமே எழுந்து போய் பலலாம் வளக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மா கிட்ட முடிவெட்ட காசு கேட்கறாங்க. ஆனா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேளுன்னு சொன்னதுமே அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க. ஆனா 10 ரூபா தான் கொடுக்குறாரு. இப்ப முடிவெட்டலான்னு போறான். புதுசா கடைக்கு ட்ரிம்மர் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. அவருமே இது புதுசா வந்திருக்குப்பா, முடிவெட்ட 50 ரூபா ஆகும்னு சொல்றாங்க. அதை பார்த்ததுமே அதுல முடிவெட்டணும்னு சொல்லிட்டு இவனுக்குமே ஆசையா இருக்கும். ஆனா இவங்க கிட்ட 10 ரூபா தான் இருக்கும். சோ அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்கலான்னு பாக்குறான். ஆனா அவங்க அப்பா சாப்பாடு சாப்பிடறதுக்கே ஒழுங்கா காசு கூட தர மாட்டான். இது ஒண்ணு தான் கேடான்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. அண்ட் ஸ்கூலுக்கும் போறான். அப்ப மிஸ் 2 பேரை முடிவெட்ட சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தன் முடி வெட்டிட்டு வந்தான். இவனை எழுப்புறாங்க. ஏன் முடி வெட்டலன்னு கேட்டதுக்கு அமைதியா இருக்கான். அதை பார்த்ததுமே நாளைக்கு வெட்டிடுவான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க வெள்ளரிக்காய் வித்துட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ஒரு தோட்டத்துல இருந்து பரங்கிக்காய் பறிச்சுட்டு வந்து விற்க ஆரம்பிச்சிடறான். அதை விற்கும் போது ஒவ்வொரு காசுமே எண்ணி பார்த்துட்டே பாக்கெட்ல போறான். இப்ப வித்துட்டு காசும் சேர்த்து வச்சிடறான். அண்ட் காலையில எழுந்ததுமே முடிவெட்டான்னு போறான். பார்த்தா முடிவெட்டுற கடை பூட்டு போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே டவுனுக்கு போய் முடிவெட்டலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறி போறான். போற வழியிலே பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா காசு எங்கேயோ தொலைஞ்சிட்டு இருக்கும். தேடி பார்க்கறான். ஆனா கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்ப பஸ் ஸ்டாப்ல இவங்க டீச்சர் பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்கறாங்க. நேற்று முடிவெட்டலான்னு போன நினைச்ச ட்ரிம்மர் புதுசா வந்திருந்து 50 ரூபா முடிவெட்டுறதுன்னு சொன்னாங்க. நான் காசு சேர்த்து வச்சு முடிவெட்டலான்னு வந்தேன். ஆனா இப்ப காசு தொலைஞ்சிடுச்சு. இப்ப வீட்டுக்கு போகவும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே முடிவெட்டுற கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க இவன் முடிவெட்ட ட்ரிம்மர் கொண்டு வராங்க. அதை பார்த்ததுமே இவன் ரொம்ப சந்தோஷமா முடிவெட்டிக்கிறான்.